ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா JKKM மெடிக்கல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பற்றி தான் பார்க்க போகிறோம். காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, எந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான கம்பெனிலேருந்துலாம் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எந்தெந்த கம்பெனிலலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். JKKM மெடிக்கல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்ரூவல் பெற்றிருக்கு. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் ஆயிருக்கு. அடுத்து இந்த காலேஜ் உள்ள கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 இயர் டைம் டியூரேஷனில் ஃபார்ம் டி, 4 இயர்ஸ் டைம் டியூரேஷனில் பி ஃபார்ம், 2 இயர்ஸ் டைம் டியூரேஷனில் டி ஃபார்ம், 2 இயர்ஸ் டைம் டியூரேஷனில் எம் ஃபார்ம் கோர்ஸில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டி ஃபார்ம் கோர்ஸ்க்கான சிலபஸ்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி அண்ட் கிளினிக்கல் பத்தாலஜி, ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிட்டி ஃபார்மசி, ஃபார்மகாலஜி அண்ட் டாக்ஸிகாலஜி, ட்ரக் ஸ்டோர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசி. அடுத்து பி ஃபார்ம்க்கான சிலபஸ்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ரெமிடியல் பயாலஜி, ரெமிடியல் மேத்தமெட்டிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, physiology, computer application in pharmacy, environmental science, pharmacology, industrial pharmacy, herbal drug technology, instrumental methods of analysis, pharmacy practice. அடுத்து எம்ஃபார்ம்கான சிலபஸ்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் பேராமெடிக்கல் அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ், ட்ரக் டெலிவரி சிஸ்டம், மாடர்ன் ஃபார்மடிக்ஸ், ரெகுலேட்டர் அஃபேர், காஸ்மெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் எய்டட் ட்ரக் டெலிவரி சிஸ்டம், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், ரிசர்ச் ஒர்க், ஃபார்மகாலஜி, ஃபார்மசி ப்ராக்டிஸ், கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாக்னசி, இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி. அடுத்து ஃபார்ம் டி கோர்ஸுக்கான சிலபஸ்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மசிட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசிட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மெடிக்கல் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி, ஃபார்மசிட்டிக்கல் மைக்ரோபயாலஜி, கம்யூனிட்டி ஃபார்மசி, மெடிக்கல் கெமிஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, கிளினிக்கல் டாக்ஸிகாலஜி, ஃபார்மகாலஜி, பத்தாலஜி, பீடியாட்ரிக்ஸ், ரேடியாலஜி, கிளினிக்கல் ரிசர்ச், கிளினிக்கல் ஃபார்மசி. அடுத்து இந்த காலேஜில் உள்ள லேப் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளினிக்கல் சயின்ஸ் லேப், ஃபவுண்டேஷன் ஆஃப் நர்சிங் லேப், நியூட்ரிஷன் லேப், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் லேப், கைனகாலஜி லேப், சைல்ட்ஹுட் நர்சிங் லேப், கம்ப்யூட்டர் லேப், இந்த மாதிரியான லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அடுத்து இந்த காலேஜில் உள்ள கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ், லேபரேட்டரிஸ், லைப்ரரி, ஹாஸ்டல், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெக்ரியேஷன், டைனிங் ஹால், கிளினிக்கல் ஃபெசிலிட்டிஸ், கேன்டீன், காலேஜ் பஸ், ஒய்ஃபை கனெக்ஷன், ஆடிட்டோரியம், இந்த மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அடுத்து ஈவெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஈவெண்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், அலுமினி அவார்ட்ஸ், கேம்பஸ் ட்ரைவ், செலிப்ரேஷன்ஸ், கான்ஃபரன்ஸ், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், கெஸ்ட் லெக்சர், செமினார்ஸ், சோசியல் ஈவெண்ட்ஸ், ஒர்க் ஷாப், இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.